இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்யலாம். அதுக்கு தொக்குன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியாக வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பட்டை, கல்பாசி தொக்குக்கு வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கல்பாசி போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், சும்மா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு இதை நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இலையும் கொஞ்சம் கிராம்பு, ஸ்டார் பூ போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை சும்மா நைஸாக கொஞ்சம் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த பச்சை வடை போகிறபடி இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எப்பொழுதுமே சிக்கனை நல்லா வதக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது வெந்துச்சுன்னா நாராக இருக்கும். சும்மா அரை வேக்காடு போல் வதக்கினா போதும். கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா இது நம்மளுக்கு கிரேவி தானே வைக்கிறோம். இது கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். இப்போ மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் வச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.